முத்து சொல்றத மீனாவுக்கு எதிரா திருப்பி விட்டுறாங்க ரோகிணி விஜயா. இத நம்பி மீனாவும் முத்து மேல கொலவெறியில இருக்காங்க. முத்துவோட ஃப்ரெண்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு முத்துவுக்கு இன்விடேஷன் வைக்க வராரு. அப்போ வீட்ல முத்து, மனோஜ், மீனா, ரோகிணி எல்லாருமே இருப்பாங்க. அப்ப முத்து மனோஜ கலாய்க்கிற விதமா, டேய் நீ கல்யாணம் பண்ணும்போது அங்க இருக்காத. அப்படி அங்க இருந்த அப்படின்னா உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க வேண்டிய பொண்ண உன் தலையில கட்டி வச்சிருவாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கேஷுவலா கலாய்க்கிற விதமா பேசிட்டு அவரை வழி அனுப்ப போறாரு முத்து. இத கேட்ட மீனா, அப்போ இவரு இவ்ளோ நாளா நம்மள தலையில கட்டி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பாரமா தான் பாத்துட்டு இருக்காரு போல அப்படின்னு கோவத்துல தனியா போய் உட்காந்துடுறாங்க. இத பார்த்த ரோகிணியும் விஜயாவும் மனோஜ் கிட்ட, மனோஜ் அவன் உன்னை எதுவும் சொல்லலடா, அவன் பொண்டாட்டியை தான் கலாய்ச்சிட்டு இருக்கான், நீ எதுவும் அதை பத்தி ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு மீனாவை ஏத்தி விட்டுறாங்க. வழி அனுப்ப போயிட்டு வந்த முத்து, என்ன மீனா டிஃபன் ரெடியா, பசிக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா, டிஃபன் செய்யல, மாவு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மாவு இல்லன்னா என்ன, நீ தான் உப்புமா நல்லா பண்ணுவியே, உப்புமா பண்ணு அப்படின்றாரு. அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. மீனா கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மீனா கிட்ட எதுவுமே பேசல. ரோகிணி, மனோஜ் டைம் ஆச்சு, எங்களுக்கு டிஃபன் ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி இருக்கு, யாருக்கு என்னென்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்ட முத்து, என்னாச்சு மீனா, ஏன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, போகும்போது நல்லா தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மீனா மூஞ்ச திருப்பி வச்சுட்டு தூரமா போயிடுறாங்க. விஜயா, இவ்வளவு நாள் நீ தானே சமைச்சிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு போய் சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் நான் யாருக்கும் சமைக்க மாட்டேன், வேணும்ன்றவங்க சமைச்சுக்கோங்க அப்படின்னு விஜயா கிட்ட கோவமா கத்தி விடுறாங்க. அங்க வந்த அண்ணாமலை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜயா கிட்ட, நீ எப்பவும் சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது ஒரு சண்டை இழுத்து விட்டுட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு விஜயா, நான் இந்த வயசான காலத்துல நானே சமைச்சுக்கணும் அப்படின்னு மீனா சொல்றா, இத கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை, நீ வேணும்னா நீ சமைச்சுக்கோ, மீனாவால முடியல அப்படின்னு தானே சமைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ் கிட்ட, நமக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. முத்து பொறுமையா மீனா கிட்ட கேக்குறாரு, என்னாச்சு மீனா, ஏன் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுற, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க.